வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்களோட 50வது படமான ராயன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் அந்த ட்ரெய்லரை ரிவ்யூ மற்றும் டீடைல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பார்த்தரலாம். ராயன் படம் ஜூலை 26ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, சரவணன், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசை அமைத்திருக்கிறார். இந்த படத்தை தனுஷ் அவர்களே டைரக்ட் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக்கு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் 3 பேருமே ஒரு ஃபுட்டு ட்ரக்கில் இருக்காங்க. அவங்க 3 பேர் கையிலுமே ஆயுதம் இருக்குது. அதற்கு அடுத்து வந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரோட சேர்ந்து துஷாரா விஜயன் அவர்களும் இடம் பெற்றிருப்பாங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் அப்டேட் சம்மந்தமாக வந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்குள்ள 3 சிறுவர்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் நடுவில் இருக்க சிறுவனோட ஒரு கையில் ஆயுதமும் இன்னொரு கையில் ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்குது. ஸோ இவங்க 4 பேரும் ஒரே குடும்பமா அப்படிங்கிற கேள்வியே இது உண்டாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாக்கெட்டு சாங்கு மூலயமா சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி 2 பேரும் ஜோடி மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே பாட்டில் செல்வராகவன் அவர்கள் இவங்களோட ஃபுட்டு ட்ரக்கை திறக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ராயன் படத்துலேருந்து 3 பாடல்கள் வெளிவந்திருக்கு. அடங்காத அசுரன், வாட்டர் பாக்கெட், ராயன் ரம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரன் பாடல் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இப்போ வாங்க இந்த படத்தோட ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் முதுகில் காயத்தோட யாரையோ ஒருவரை கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரிகிறது. அவங்க தலையில் துஷாரா விஜயன் அழுதுகிட்டே தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப தனுஷ் அவங்க கூடவே இருக்க சந்தீப் கிஷன் அல்லது காளிதாஸ் ஜெயராம் யாரையோ ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு வந்தாரா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டாக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் செல்வராகவன் சின்ன பையனாக இருக்க தனுஷ்கிட்ட சொல்கிறாரு, காடுலேயே ரொம்ப ஆபத்தான விலங்கு எது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு தனுஷ் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு செல்வராகவன் சிங்கம், புலி எல்லாம் வலிமையான மிருகம், ஆனால் ஆபத்தான மிருகம் நரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லி முடிக்கும் போது எஸ்.ஜே. சூர்யா அவர்களை காமிக்கிறாங்க. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கத்தை வேட்டையாட நரி தனியாக போகாது, கூட்டத்தோடு போய் தான் வேட்டையாட போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தில் தனுஷ் அவர்களை எதிர்த்து கொலை செய்ய சரவணன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஒரு 3 நிமிஷத்துக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் வெறும் 1 நிமிஷம் 50 செகண்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி படத்தோட நீளமும் அதிகபட்சம் 2.5 மணி நேரம் அல்லது 2.25 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான்காவது இந்த ட்ரெய்லரில் நம்ம தனுஷ் அவர்கள் நிறையா ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஒரு ஷார்ட் ஏரில் நல்ல ரக்குடான கெட்டப்பில் கலக்கியிருக்காரு. ஏ.ஆர். ரஹ்மான் பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐந்தாவது பார்த்திங்கன்னா அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி இவங்களையும் இந்த ட்ரெய்லரில் காமிக்கல. ஆறாவது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் வில்லன் மாதிரி தெரியுது. அவர் கூட வத்திக்குச்சி திலீபன் இருக்கார். சமீபத்தில் எலெக்ஷன் படத்தில் வில்லனாக கலக்கி அவர் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரவணன் அவர்களை கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏழாவது பார்த்திங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எட்டாவது பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜ் போலீஸ் அதிகாரி மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக நிஷாவும் போலீஸ் அதிகாரி மாதிரி காமிச்சிருக்காங்க. 9வது செல்வராகவன் அவர்கள் தான் இந்த 4 பேர்த்தையும் எடுத்து வளர்த்த மாதிரி தெரியுது. 10வது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் லாஸ்ட்டில் சின்ன பசங்க போர்ஷனை காமிக்கிறாங்க. ஸோ அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் கதையோட முக்கியமான கருவாக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.